வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே திருடர்கள்தான், அயோக்கியர்கள்தான். அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களை எப்படி அமைச்சராக பதவியேற்க வைக்கலாம்? அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார்கள். இதற்கு நேரடியாக முதல்வரே நீதிமன்றத்தில் வந்து பதிலளிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்ததற்கு முக்கியமான காரணமே அவரிடம் அதிகாரங்கள் இல்லை, அதனால்தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட மாட்டோம். நீதிபதிகளும் இதைத்தான் சுட்டிக்காட்டி அவரை ஜாமீனில் வெளிவிட்டார்கள் சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்த 3வது நாளில் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அதுவும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு எந்த வழக்கில் அவர் கைதானாரோ, எந்த பதவியில் இருந்த பொழுது அவர் கைதானாரோ அதே பதவி மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து ஆதாரங்களையும் அளிக்கக்கூடும். இதனால் 2 வருட எங்களது உழைப்பு வீணாகிவிடும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் அவரை புழல் சிறையில் அடைக்க வேண்டும் என்று நீதிபதிகளிடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள். சரி, இது சரியான ஒரு மனு தாக்கலா? அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுவது சரியானதா, அல்லது செந்தில் பாலாஜியை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று போடக்கூடிய சதி திட்டமா என்று பார்க்குமேயானால் செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லவரா என்பதை நீதிமன்றம்தான் கூற வேண்டும். சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் நேரடியாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பது என்ன கட்டாயம்? இதனால் யாருக்கு லாபம் இருக்கிறது? இதன் மூலமாக எந்த துறையெல்லாம் பயனடைகிறது? அவர் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தனி செயலாளர் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடியவருக்கு தனி செயலாளர் பதவி வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை ஒவ்வொன்றும் நாம் பார்க்கும் பொழுது முழுமையாக செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பதவியே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்ததாகத்தான் பார்க்க முடிகிறது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆட்சியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைக்கக்கூடும். இது நிச்சயமாக நடந்துவதற்கு முன்பாகவே நீதிபதிகள் இவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.